ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 3 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். அதே நேரம் உக்ரைனுக்கு அமெரிக்கா இதுவரை வழங்கிய ஆயுதம் மற்றும் நிதியுதவிகளுக்கான தொகையை திருப்பித் தர வேண்டும், அல்லது உக்ரைனில் உள்ள அரிய கனிமங்களை எடுக்க அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேற்று அமெரிக்கா சென்றார். வெள்ளை மாளிகையில் அவர் ஜனாதிபதி ட்ரம்பை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பை அடுத்து ஓவல் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் பேச்சை மறுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பேசியது பதற்றத்தை அதிகரித்தது. பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் அமெரிக்க ராஜாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது, போரை நிறுத்துவதற்காக ரஷ்யாவுடன் ராஜதந்திர முறையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது, உங்களின் செயல்பாடு உங்களின் நாட்டிற்கே அழிவை ஏற்படுத்திவிடும், உங்களின் நிலைப்பாடு உங்களின் நாட்டை அழித்துவிடும் என்றார். இதைக் கேட்டு கோபமடைந்த ஜெலன்ஸ்கி, ரஷ்யாவை நீங்கள் தடுக்கவே இல்லையே, ரஷ்யா 2019 போரை மேற்கொண்டு வருகிறது, நீங்கள் தடுக்கவே இல்லை, நீங்கள் எதை ராஜங்க செயல்பாடு ராஜதந்திர செயல்பாடு என்று சொல்கிறீர்கள்? போர் என்றால் சிக்கல்தான், உங்களுக்கும் ரஷ்யாவிற்கு இடையே கடல் இருக்கிறது என்பதால் உங்களுக்கு ஆபத்து இல்லை என்று நினைக்க வேண்டாம், எதிர்காலத்தில் ரஷ்யாவால் உங்களுக்கும் ஆபத்து வரும் என்று அவர் கூறவே, இதற்கு பதிலளித்த ட்ரம்ப், உக்ரைன் நல்ல நிலைமையில் இல்லை, நீங்கள் மிக மோசமான சூழலில் உள்ளீர்கள், உங்களுக்கு சாதகமாக எதுவும் இல்லை, இதற்கெல்லாம் காரணம் நீங்கள்தான், நீங்கள் பல கோடி மக்களின் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார். இதற்கு கோபமாக பதிலளித்த ஜெலன்ஸ்கி, நீங்கள் 2 நாட்டு போரை பற்றி சத்தமாக இப்படி மீடியா முன் பேசுவது சரியா என்று பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் விளையாடவில்லை, இந்த போரை நாங்கள் தனியாக எதிர்கொண்டு வருகிறோம், நாங்கள் தனித்து விடப்பட்டு உள்ளோம், அதற்கு நன்றி என்று அவர் கூறினார். அவர் பேச்சில் கடுப்பான ட்ரம்ப், அப்படியெல்லாம் பேசாதீர்கள், நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் தனியாக இருந்தால் கதையே வேறு, அமெரிக்கா உதவி இருக்கிறது உங்களுக்கு, முன்னாள் பதவியில் இருந்த முட்டாள் ஜனாதிபதி உங்களுக்கு $350 பில்லியன் தந்திருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம், நாங்கள் இருப்பதால் ஏதோ உங்கள் நாடு இருக்கிறது, இல்லையென்றால் இந்த போரில் நீங்கள் இன்னும் மோசமாக சிக்கியிருப்பீர்கள், உங்களுக்கு இந்த போரில் வெல்லும் வாய்ப்பே இல்லை, நீங்கள் 3ஆம் உலகப் போரை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள், ஒப்பந்தம் செய்ய விருப்பம் இருந்தால் அடுத்த முறை இங்கே வாருங்கள் என்று காட்டமாக கூறினார். இந்த கடுமையான பேச்சுவார்த்தையால் திட்டமிடப்பட்டிருந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நிகழ்வு ரத்தானது. பின்பு வெள்ளை மாளிகையில் இருந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளிரிய முகத்துடன் வெளியேறினார்.